அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹி வபரகாத்துஹு. வெள்ளிக்கிழமை ஜுமாவின் சிறப்புகளும் இஸ்திக்பார் பாவ மன்னிப்பு, அதாவது இறைவனிடம் அதிகமாக பாவ மன்னிப்பு தேடுவோம். சூரியன் உதயமாகும் நாட்களிலேயே மிகவும் சிறந்த நாள் வெள்ளிக்கிழமையாகும். இந்த வெள்ளிக்கிழமையில்தான் நபி ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் படைக்கப்பட்டார்கள். இந்த நாளில்தான் நபி ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொர்க்கத்தில் தங்க வைக்கப்பட்டார்கள். மேலும் யுக முடிவு நாளும் வெள்ளிக்கிழமையில்தான் ஏற்படும். வெள்ளிக்கிழமையில்தான் நபி ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொர்க்கத்திலிருந்து வெளியேற்றவும் பட்டார்கள். இதை அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே கூறியுள்ளார்கள். ஆதாரம் நூல் முஸ்லிம் 854. வெள்ளிக்கிழமையில் ஒரு நேரம் இருக்கிறது. அந்த நேரத்தில் நாம் கேட்கும் அனைத்து துஆக்களும் ஏற்றுக்கொள்ளப்படும். மேலும் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீது அதிகமாக ஸலவாத் சொல்ல வேண்டும். வெள்ளிக்கிழமையில் சூரா அல் கஹ்ஃப் ஓத வேண்டும். சூரா அல் கஹ்ஃப் ஒரு வெள்ளிக்கிழமை ஓதுபவருக்கு அடுத்த வெள்ளிக்கிழமை வரை அது ஒளியாக இருக்கும். ஆதாரம் நூல் நசாயி. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியுள்ளார்கள், ஒருவர் வெள்ளிக்கிழமையில் நன்றாக குளித்து முடிந்த அளவு சுத்தமாகி தன்னிடம் இருக்கும் எண்ணெயை தேய்த்து கொண்டு நறுமணம் பூசிக்கொண்டு, அதாவது பர்ஃப்யூம் பூசிக்கொண்டு பள்ளிக்கு சென்று 2 பேருக்கு இடையில் பிரிவினை செய்யாமல் தனக்கு எழுதப்பட்ட தொழுகையை தொழுது இமாம் பேசும்போது அமைதியாக இருந்தால் அந்த ஒருவருடைய வெள்ளிக்கிழமைக்கும் அடுத்த வெள்ளிக்கிழமைக்கும் இடையே உள்ள பாவங்கள் அனைத்தும் மன்னிக்கப்படும். அதாவது சிறிய பாவங்கள் அனைத்துமே மன்னிக்கப்படும். ஆதாரம் நூல் புகாரி 883. இது ஜுமா தொழுகைக்கு செல்லும்போது செய்ய வேண்டிய சுன்னத்துகளை, அதனால் கிடைக்கும் நன்மையையும் சொல்கிறது. இப்போது பாவ மன்னிப்பு. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், மக்களே, அல்லாஹ்விடத்தில் அதிகமாக பாவ மன்னிப்பு தேடுங்கள். நான் ஒரு முறை அல்லாஹ்விடத்தில் 100 முறை பாவ மன்னிப்பு தேடுகிறேன் என்று அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் கூறினார்கள். ஆதாரம் நூல் முஸ்லிம் 5235. அதனால் அல்லாஹ்விடத்தில் நமக்காக ஒரு சில நிமிஷமே பாவ மன்னிப்பு தேடுவோம். கண்டிப்பாக ஒரு சில நிமிஷம்னா கொஞ்ச நேரம்தான் அப்படின்னு கிடையாது. நம்மளால் முடிஞ்ச அளவு தேடலாம். ஆனால் கண்டிப்பாக ஒரு சில நிமிடங்களாவது நமக்காக அல்லாஹ்விடத்தில் பாவ மன்னிப்பு கண்டிப்பாக தேடணும். அந்த பாவத்தை விட்டு கண்டிப்பாக விலக முயற்சி எடுக்கணும் இன்ஷா அல்லாஹ்.